எமது மட்டக்களப்பு மாவட்டம் மிகவும் மோசமாக தற்கொலைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளது. எமது இளம் சமுதாயம் இதில் பங்கு இதில் பாதிக்கப்பட்டது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றது. இதன் எமது வேண்டுகோள் பிராந்திய எமது ஆர்டிஎச்எஸ் நிறுவனத்தின் மனநல பிரிவின் வேண்டுகோள் பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்கள் முக்கியமாக ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் போன்ற ஊடகவியலாளர்கள் எமது மட்டக்களப்பின் தற்கொலையை குறைக்கும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து இதை குறைக்கும் முகமாக இப்படியான நியூஸ்களை அதிர்ச்சி தருமாறு எல்லாருக்கும் மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தற்கொலைகளை தூண்டும் முறைகளில் இருந்து தவித்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். ஏனென்றால் இந்த ஊடகவியலாளர் மூலம் தற்கொலையை கூட்டுவதோ குறைப்பதோ முடியும். இயலுமானவரை தற்கொலை நியூஸ்களை தவிர்த்து தப்பி பிழைத்தவர்கள், நன்றாக வருபவர்கள், உதவி புரியும் நிறுவனங்கள், உதவி கிடைக்கும் நிறுவனங்கள் இவ்வாறான மன நலத்தை மேம்படுத்தும் நியூஸ்களை கொடுப்பது முக்கியமானதாகும். நன்றி. போமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மயில்வாகனம் ருதேஷன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றா நோய்களுக்குரிய பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கிறேன். மட்டக்களப்பு சுகாதார பிராந்திய பணிமனை. தொற்றா நோய் என்கின்ற பொழுது இப்பொழுது அநேகமாக எல்லோருக்குமே தெரியும். மரணத்திற்கு முதலாவது இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற மார்படைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம், கேன்சர், டயபெட்டிக் இவ்வாறான நோய்களை நாம் தொற்றா நோய் என்று சொல்கின்றோம். உலகளாவிய ரீதியிலே, நாடளாவிய ரீதியிலே தொற்று நோய்களும் அதன் காரணத்தால் ஏற்படுகின்ற மரணங்களும் அதிகரித்து கொண்டு வருகின்ற அதே போலதான் நமது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தொற்றா நோய்களும் மரணங்களும் அதிகரித்து கொண்டு வருகின்றது. இப்பொழுதோ நாம் அநேகமாக கேள்விப்படுவோம் ஏர்லி மரணங்கள், அதாவது குறிப்பிட்ட வயதுக்கு முதலே மரணங்கள் நடைபெறுகின்றன. 65 வயதுக்கு முதல் மரணம் நடைபெற்றால் அதை ஏர்லி டெத் என்று சொல்கிறோம். இவை அதிகரித்து கொண்டு வருகின்றது. பல வருத்தங்கள், தொற்றா நோய்கள் கூடிக்கொண்டே வருகின்றது. இதற்கு காரணம் என்ன? விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த பிரச்சனை அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதற்கு காரணம் என்ன? நமது வாழ்க்கை முறையும் நாம் சில விடயங்களில் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருப்பதும் தான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த தொற்றா நோய்களையும் தொற்றா நோயால் ஏற்படுகின்ற மரணங்களையும் நாம் தடுக்க முடியும், அல்லது அதை ஆரம்பத்திலேயே கண்டறிவதன் மூலமாக பல பிரச்சனைகளை தடுக்க முடியும். இதை எவ்வாறு தடுக்கலாம்? இந்த விடயத்தை தான் நாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். தொற்றா நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாற வேண்டும். நமது வாழ்க்கையிலே, நாளாந்த வாழ்க்கையிலே சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறத்தின் மூலமாக எவ்வளவோ பாரிய விளைவுகளிலிருந்து, பாரிய பாதுகாப்புகளிலிருந்து, பாரிய பாதிப்புகளிலிருந்து நாம் எம்மை தப்பித்து கொள்ள முடியும். நாம் மட்டுமல்லாது நமது குழந்தை குட்டிகள், அடுத்த சந்ததிகளையும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்றால் என்ன? இதில் ஒரு சில விடயங்கள். ஆரோக்கிய வாழ்க்கை முறை என்கின்ற பொழுது உடற்பயிற்சி. இன்று உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. உடற்பயிற்சி என்றால் என்ன என்பதை மறந்துவிட்டோம். உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது அநேகமான ஒரு தொற்றா நோய்க்கு ஒரு அடிப்படை காரணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது நமது பிழையான சாப்பாட்டு முறை, அன்ஹெல்தி டயட். நமது பிள்ளைகளுக்கு கூட சமைத்து கொடுக்க நேரமில்லை. எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளெல்லாம் லைனில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது, நம்மளுக்கு முதல் நமது குழந்தைகள் இறந்து விடுவார்கள். ஏனென்றால் அவங்க கூடுதலான ரிஸ்க்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே சரியான ஆரோக்கியமான சாப்பாட்டு முறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமாகவும், ஒழுங்கான உடற்பயிற்சிகளை நாம் செய்வதன் மூலமாகவும் அநேகமான தொற்றா நோய்களை
அநேகமான தொற்றா நோய்களை ஏற்படாமல் தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தொற்றா நோய்கள் வருவது பிரச்சனை இல்லாத டைமுக்கே நாங்கள் அடையாளம் கண்டால் பெரிய விளைவுகள் இருந்து தடுத்து கொள்ள முடியும். இன்று அநேகமான தொற்றா நோய்கள் குணங்குறியொன்றும் காட்டாமல் தான் வருகிறது. ஹார்ட் அட்டாக் என்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் சுகர் 400 இருக்குது, எப்போ சீனி வந்துன்னு கேட்டால் தெரியான்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு பிறகு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ப்ரெஷர் 200 இருக்குது, எப்போ ப்ரெஷர் வந்துன்னு கேட்டால் தெரியாது. அப்போ அரைவாசிக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு இப்போ குணங்குறிகள் இல்லாமலே வருத்தம் வார காரணத்தின் மூலமாகத்தான் இப்பொழுது எல்லாருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது 35 வயது தாண்டிய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் தங்களுக்கு குணங்குறி இருக்கோ இல்லையோ கட்டாயம் அதற்குரிய இடங்களுக்கு சென்று ஆரோக்கிய நிலையங்களுக்கு சென்று தங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதா, கொலஸ்ட்ரால் இருக்கிறதா, சுகர் இருக்கிறதா என்பதை கட்டாயம் பரீட்சித்து பார்க்க வேண்டும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது, 6 மாதத்துக்கு ஒரு தினம் செய்தால் நல்லம், அல்லது ஆக குறைந்தது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த 3 வருத்தங்களும் இருக்கிறதா என்பதை கட்டாயம் நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும். அதை விட ரிஸ்க் கூடினாக்கள், இப்போ உடம்பு கூடினாக்கள், அம்மா அப்பாவுக்கு வருத்தம் இருக்கிறார்கள், சகோதரங்களுக்கு வருத்தம் இருக்கிறார்கள், அவங்க அதை விட குறைஞ்ச வயதில் இருந்தே அடிக்கடி இப்படியான டெஸ்ட்டுகளை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், பீட்டில் சூயிங், இவற்றை நாங்கள் தடுத்து கொள்வதன் மூலமாகவும் பல வகையான கேன்சர் வருத்தம் உட்பட பல தொற்றா நோய்களை நாம் தவிர்த்து கொள்ள முடியும். அண்மையிலே WHO ஒரு கணக்கெடுப்பின்படி 2040ஆம் ஆண்டு கேன்சர் பேஷனுடைய எண்ணிக்கை 30 மில்லியனை தாண்டும் என்றும் இந்த ரிஸ்க் பிஹேவியரை குறைப்பதன் மூலமாகவும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நாங்கள் மாறுறத்தின் மூலமாகவும் இந்த அதிகரிப்பை நாங்கள் 30 தொடக்கம் 50% குறைக்கலாம் என்று அவர்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிறார்கள். எனவே நாம் ஆரோக்கியமான சாப்பாட்டு முறை, நல்ல உடற்பயிற்சி, டைமுக்கே நமது வருத்தங்கள் இருக்கிறதா என்றதை செக் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மற்றது எங்களோட கெட்ட பழக்கங்களை விடுறது, போதிய அளவு நித்திரை, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மன அழுத்தங்களையும் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாகவும் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்குள் வந்து சேர முடியும். இப்பொழுது எல்லோரும் பிஸி லைஃப்பில் இந்த விரைவான வாழ்க்கை முறையில் தங்களோட உடல் நலனை மட்டும் பார்க்காம உழைக்கிறதுலையும் கணவன் மனைவி பிள்ளை குட்டி குடும்பம் உழைப்பு எல்லா செல்வங்களையும் சேர்க்கிறதுலையும் கரிசனையாக இருக்காங்க. தங்களோட ஆரோக்கிய செல்வத்தை மட்டும் கவனிக்காமல் இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கடமைகள் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும், என்ன சோதனை இருந்தாலும் எங்களோட உடம்பை பார்க்க வேணும். ஆரோக்கியம்தான் நமது முதலாவது சொத்து என்பதை எல்லா பொதுமக்களும் விளங்கி கொண்டு இந்த வருத்தங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களால் முடிந்தளவு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்யுங்க. உடற்பயிற்சி, ஆரோக்கியமான சாப்பாட்டு முறை, டைமுக்கு வருத்தங்களை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்களை செய்கிறது, குழந்தைகளுக்கும் நல்ல சாப்பாட்டு முறைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போதிய அளவு நித்திரைகளையும் செய்து நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துகிறோம். அந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பங்கு பெற்றி, இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுகளில் பங்கு பெற்றி, இவ்வாறான ஊடக நண்பர்களால் விடுவிக்கப்படுகின்ற செய்திகளையும் பார்த்து உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதர்களாக உருவாக்குவதற்கு எல்லா பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த வேலைக்கு என்றும் எங்களோட துணை நின்று கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நல்ல கேள்வி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எது கூடுதலாக இருக்கின்றால், வளமையாக உலகத்திலே இலங்கையிலே இருக்கின்றது போன்றுதான் மட்டக்களப்பிலேயும் அதே நிலை. ஹார்ட் அட்டாக்ல ஏற்படுகின்ற மரணம் தான் கூடுதலாக இருக்கின்றது. ஹார்ட் அட்டாக், புற்றுநோயில் பெண்களுக்கு மத்தியில் மார்பக புற்றுநோய் ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட மொத்த கேன்சரில் 25% மேற்பட்ட கேன்சர் மார்பக புற்றுநோய். பெண்களில் மார்பக புற்றுநோய் முதலாவது இடத்துலையும், ஆண்களில் வாய்க்குள்ள வர புற்றுநோய் முதலாவது இடத்திலையும் இருக்கிறது. இந்த வாய் புற்றுநோய்க்கு நன்றாக அடையாளம் காணப்பட்ட காரணங்களாக வெத்திலை போடுதல், ஸ்மோக்கிங், புகைத்தல், சாராயம், இப்படியான காரணிகள் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. எங்களுக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு கூட ஒபிசிட்டி, உடல் பருமன் கூட இருக்கிறது. சரியான சாப்பாட்டு முறையின்மை, கொழுப்பு கூடுதலான பதார்த்தங்கள் சாப்பிட்றதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அண்மை காலமாக டெங்கு நோயின் தாக்கம் எல்லா
சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் காணப்பட்டு வருகின்றது. அதில் முக்கியமாக அண்மையில் செங்கலடி, மட்டக்களப்பு, பவுனதீவு பிரதேசங்களில் டெங்கு நோயின் தாக்கத்தினால் நோயாளர்கள், பொதுமக்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பலர் சிகிச்சை பெற வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த இடத்தில் நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள், டெங்கு நோய் நுளம்பு தாக்கத்திலிருந்து உங்கள் சுற்றாடலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய அயலில் காணப்படுகின்ற வெற்று காணிகள், இது சம்பந்தமான டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வெற்று காணிகள் உள்ள பிரதேசங்களை அடையாளம் கண்டு எங்களுடைய சுகாதார வைத்திய அலுவலர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாகவும் நாங்கள் அதற்கெதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏற்கனவே டெங்கு நுளம்பு பெறக்கூடிய வெற்று காணிகள் இருக்கின்ற இடங்களை எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளும் பொது சுகாதார பரிசோதகர்களும் இனங்கண்டு அவற்றை மாநகர சபையின் உதவியுடன் அந்த காணிகளின் உரிமையாளருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சில காணிகள் மாநகர சபையினாலும் ஏனைய உள்ளூராட்சி சபையினராலும் சுவீகரிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த இடத்தில் வெற்று காணிகளில் ஏற்படுகின்ற அந்த நுளம்பு தாக்கத்தினால் ஏற்படுகின்ற டெங்கு பரவலானது ஏனைய அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை துப்புரவாக வைத்திருப்பவர்களை கூட இந்த மாதிரி வெற்றுக்காணிகளை கவலையினமாக வைத்திருந்து டெங்கு நுளம்புகளை பரவுவதை உருவாக்குகின்ற சமூக உணர்வு இல்லாதவர்களால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. சிலர் எங்களுடைய பொதுச்சார பரிசோதகர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்களின் வேண்டுகோளுக்கு பிறகும் அடாவடியாக தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்யாமல், அல்லது சிலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் உள்நாட்டில் இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை என்கின்ற இந்த அலட்சிய மனோபாவத்துடன் இருக்கின்றார்கள். தயவுசெய்து இந்த மாதிரி வெற்றுக்காணிகளை வைத்திருப்பவர்கள் தயவுசெய்து சமூக அக்கறையோடு செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் அவ்வாறு சமூக அக்கறையோடு செயற்படாவிட்டால் உங்களுடைய வெற்றுக்காணிகள் டெங்கு நுளம்பு பெறக்கூடிய நிலைமையில் வைத்திருந்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மாநகர சபையினரும் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்று எங்களுடைய ஆலயங்கள், முக்கியமாக இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் அனைவரும் எங்களுடைய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான அறிவித்தல்களை தங்களுடைய ஆலயங்களில் காலை, மதியம், இரவு என்ற முறையில் நாங்கள் தருகின்ற அறிவித்தல்களை அல்லது உங்களுடைய அறிவித்தல்களை இந்த முக்கியமான காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒத்துழைத்து இந்த அறிவித்தல்களை விடுக்குமாறு, பொதுமக்களுக்கான அறிவித்தலை விடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில ஆலயங்கள் எங்களுக்கு ஒத்துழைத்தாலும் பெரும்பாலான ஆலயங்கள் எங்களுக்கு சரியான முறையில் இந்த டெங்கு நோய்க்கு எதிரான இந்த அறிவித்தல்களை செய்வதாக தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய சமய நிறுவனங்கள் சமயத்தை மட்டும் வளர்ப்பதை குறிக்கோளாக கொண்டிராது சமூகத்தையும் சமூக நலனோடும் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அண்மையில் செங்கலடி பிரதேசத்தில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஒரு பிரபல ஆலயத்தை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எங்கள் டெங்கு நோய் சம்பந்தமான அறிவித்தல்களை வழங்குமாறும் ஆலய சூழலை துப்புரவாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டபொழுது அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் அந்த ஆலய மதகுரு உட்பட அந்த ஆலய சுற்றாடலே டெங்கு நோயை உருவாக்குகின்ற சுற்றாடலாக காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை வந்தது. இதில் நாங்கள் கூற வேண்டிய விடயங்கள், எல்லா ஆலயங்களும், தேவாலயங்களும், பள்ளிவாசல்களும் அனைத்துமே தயவுசெய்து சமூக உணர்வோடு டெங்கு நுளம்பு எதிரான எங்களுடைய விடயத்துக்கு உங்களுடைய ஆளணிகளையும் உங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற அந்த ஒலிபெருக்கி வசதிகளையும் இதை நோக்கி எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுடைய டெங்கு நோய்க்கு எதிரான சுகாதார நடவடிக்கைக்கு உதவுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த இடத்தில் நீங்கள் ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருந்தால் எங்களுக்கு அது ஒரு மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது தவிர அண்மை காலமாக
தற்கொலை வீதம் அதிகரித்து காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நாங்கள் பாடசாலை ஆசிரியர்களுக்கான உளவள பயிற்சினர்களை அளித்து வருகின்றோம். இதில் சில பாடசாலைகள் மிகவும் சிறப்பான முறையில் தங்களுடைய ஆசிரியர்கள் கவுன்சிலிங் ஆசிரியர்கள், அதாவது ஆற்றுப்படுத்தல் ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கான உளவள ஆற்றுப்படுத்தல் பயிற்சிகளை வழங்கி கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் சில பாடசாலை அதிபர்கள் இது சம்பந்தமான எந்த விதமான அக்கறையும் இல்லாது நாங்கள் எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிமனையில் பயிற்சி கொடுக்கின்ற கவுன்சிலிங் டீச்சர்ஸ் அவர்களை தங்களுடைய பாடசாலைகளுக்கு அதுக்குரிய பாடவழிகளை அளிக்க தராது தொடர்ந்து மாணவர்களை ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதாக உணர கிடைக்கிறது. தயவுசெய்து எங்களுடைய ஆலோசனையை பின்பற்றி கல்வி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட கவுன்சிலிங் டீச்சர்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு வாரம் ஒரு பாடவழியாவது அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் படிப்பிக்கின்ற அந்த பயிற்சினர்களை அந்த மாணவர்களுக்கு படிப்பிப்பதற்காகவும் அவருடைய உள நலத்தை பேணுவதற்கான முயற்சிகளுக்காக ஒரு பாடவழியாவது ஒரு வாரத்தில் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா பாடவழிகளிலும் பாடங்களை மற்ற ஏனைய பாடங்களை எடுப்பது என்பது ஒரு சரியான நடைமுறை அல்ல. உளநலம் நிச்சயமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே எல்லா அதிபர்களும் இந்த இடத்தில் தயவுசெய்து ஒத்துழைத்து வாரம் ஒரு பாடவேளை கட்டாயம் எங்களுடைய உளவள ஆசிரியர்களுக்கு கொடுத்து எங்களுடைய மாணவ சமுதாயத்தை தற்கொலையிலிருந்து காப்பாற்ற உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று அறநெறி பாடசாலைகளில் தனியே சமய பாடங்களை போதிப்பதை மட்டும் கொண்டிருக்காமல் அனைத்து அறநெறி பாடசாலைகளும் ஆரம்ப பாடசாலைகளும் சரியான வாழ்க்கைக்கான சரியான பண்புகள், தியானம், யோகா இந்த மாதிரியான பயிற்சினர்களையும் அறநெறி பாடசாலைகளில் எல்லா பாடசாலைகளிலும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது சம்பந்தமான பயிற்சினர்களை அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டியிருக்கிறது. அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் அறநெறி பாடசாலைகளுடைய தரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. அறநெறி பாடசாலை தரத்தை மேம்படுத்தும் பொழுதுதான் பெற்றோர்கள் அறநெறி பாடசாலைக்கு தங்களுடைய பிள்ளைகளை கிரமமாக அனுப்புகின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே அந்த இடத்தில் உங்களுடைய பெற்றோர்களும் இது சம்பந்தமான கரிசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதே போன்று நாங்கள் நுண்நிதி கடன்களால் ஏற்படுகின்ற தற்கொலை மரணங்களை தடுக்கின்ற விதத்தில் நாங்கள் வங்கிகளோடு நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்துறை சார்ந்து நாங்கள் அவர்களையும் அணுகியிருக்கிறோம். வங்கிகள் சமூக அக்கறையோடு செயற்பட்டு பொதுமக்களுக்கு சரியான விதத்தில் வழிகாட்ட வேண்டியிருக்கிறது நிதி நிலைமை சம்பந்தமாக. அதே போன்று வயதானவர்களுக்கான உதவிகளை சமூக சேவைகள் திணைக்களம் வழங்கி வருகிறது. இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் வயதானவர்களுக்கான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக நாங்கள் ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் அவர்களுக்கான சேவைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களை தொடர்பு கொண்டு அதுக்கான சேவைகள் விவரங்களை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் டெங்கு, தற்கொலை வீதங்கள் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து வருகின்றோம். இது சார்ந்து பொதுமக்களின் உதவிகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் ஊடகவியலாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. கடந்த கால தற்கொலை அதிகரித்த நேரங்களில் நாங்கள் அவரிடம் கேட்டது ஒரு தற்கொலை நடக்கும் பொழுது அதனை ஊடகத்தில் ஒரு சமூக அக்கறையோடு சரியான முறையில் அதை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டோம். அதற்கு உண்மையிலேயே ஊடகவியலாளர்கள் அதனை சரியான முறையில் உள்வாங்கி தற்பொழுது அவருடைய ஊடகங்களில் சரியான முறையில் இந்த மாதிரியான விடயங்களை கொண்டு செல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றி. இதேபோன்று சுகாதார வசதிகளுக்கான சுகாதார சேவைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்கிற பணியையும் ஊடகவியலாளர் செய்கிறார்கள். அதற்கும் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.